வணக்கம். 10th ஓல்டு புக் பேக்கில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குங்க. இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாட்டி 2 கொஸ்டின் கட்டாயம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுடுறாங்க. அது என்ன கணக்கு விளக்குன்னு தெரில, எதுக்கு இந்த பேஜ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். சரியா, கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதான் சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் அல்லன். சரியா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் அவன் கவிஞன் அன்று கிடையாது, அவன் கவிஞன் அல்ல கிடையாது, அவன் கவிஞன் அல்லன். அடுத்து பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரியா, ஆப்ஷன் ஏ பாருங்கள், விவாதம் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தோன்னே விவாதம் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. விவாதம் அப்படின்றது பிறமொழி சொல். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படின்றது தான் கரெக்டு. அடுத்து இந்த இது தெரியும், நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு கொஸ்டினே கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. சரிங்களா, அப்போ வலு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. சரியா, சுவரில்னு வராது, சுவற்றில்னு வராது, வலப்பக்க சுவரில் எழுதாது. அடுத்தது பாருங்கள், பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்னா செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார் அப்படின்னா வினா தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை, ஏற்றப்பட்டது அப்படின்னு முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து வயலில் ஆடுகள் மேய்ந்தில, வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்னு வருது, அப்போ எதிர்மறை தொடர். அடுத்து காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் அப்படின்னா, அதாவது உண்மை பேசாமல் இரார் அப்படின்னா பொருள்மாறா எதிர்மறை தொடர். நன்றி.